ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம அகண்டா படத்துடைய ரிவ்யூ தான் வந்து பார்க்க போகிறோம். அகண்டா பார்ட் 2 தாண்டவம். அகண்டா பார்ட் 1 இதுக்கு முன்னாடி வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. படம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய வெற்றியை வந்து அடைஞ்சிச்சு. ஸோ அதை தள்ளி வந்து பார்த்திங்கன்னா இந்த பார்ட் 2 வந்து எடுத்திருக்காங்க. இந்த அகண்டா பார்ட் 2 உடைய ஒரு ஒன்லைன் ஸ்டோரி வந்து என்ன வந்து பார்த்தோம்னா, இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் ஊடுருவக்கூடிய இந்த ஒரு பக்கத்து பங்களாதேஷாக இருக்கட்டும், ஒரு பக்கத்து பாகிஸ்தானாக இருக்கட்டும், ஒரு பக்கத்து சீனாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா எப்போ சமயம் கிடைக்கும் இந்தியா வந்து அட்டாக் பண்ணலாம் இப்படி வந்து இருக்காங்க. அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுடைய ஒற்றுமையை குலைக்கணும் வந்து பிளான் வந்து பண்ணுறாங்க. ஏன்னா அது வரைக்கும் இந்தியா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். ஏன்னா அதுக்கான பேஸே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கடவுள் தான். இங்கே கடவுள் நம்பிக்கை தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே. இங்கே இந்தியாவில் வந்து எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா எது நடந்தாலுமே கடவுளை தான் வந்து சொல்லுவாங்க. ஸோ அந்த கடவுள் நம்பிக்கை அழிச்சா தான் இந்தியா வந்து அழிக்க முடியும்னு பார்த்திங்கன்னா பிளான் வந்து பண்ணுறாங்க மற்ற நாடுகள்லாம். அப்படி பிளான் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா அந்த கடவுள் நம்பிக்கை அழிக்கணும்னு சொல்லிட்டு கும்பமேளா நடக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா வைரஸ் வந்து கலக்கிறாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இறந்து போகிறாங்க. ஸோ எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா கடவுள் மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்பிக்கை வந்து போகுது, கோயிலெலாம் மூடப்படுது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நடக்குது. ஸோ இதுக்கப்புறம் என்னெல்லாம் நடந்துச்சு, இவங்க திட்டம் வந்து பழிச்சிச்சா, இது எல்லாமே சரியாச்சா, அதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த அகண்டா படத்துடைய அகண்டா 2 தாண்டவத்துடைய பேலன்ஸ் ஸ்டோரி. படத்தை நல்லா கிராண்டாகவே வந்து எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் மாதிரி தான் இந்த படமும். டெக்னிக்கலாக வந்து பார்த்திங்கன்னா படம் ஸ்ட்ராங்காக வந்திருக்கு. தமன் வந்து மியூசிக் வந்து போட்டிருக்காரு. ஆனால் இந்த படத்தில் சாங்ஸாக இருக்கட்டும், பேக்ரவுண்ட் ஸ்கோராக இருக்கட்டும், எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா சரியாக வந்து போடலை. படம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லவுடாக வந்திருக்கு. எந்த இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா கிளியராகவே வந்து இல்லை. தமன் வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்துக்கு வந்து சொதப்பியிருக்காருன்னு தான் சொல்லணும். ஏன்னா தமனே வந்து எல்லா படத்துக்கும் வந்து போட வைக்கிறாங்க தெலுங்கு சினிமாவில். தமன் வந்து கமர்ஷியல் சினிமாவுக்கு அந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் ட்ராமா இதுக்கெல்லாம் ஓகே. சாமி படம் அந்த மாதிரி டிவைன் சம்மந்தப்பட்டதுக்கெல்லாம் தமனை ஏன் போட வைக்கிறாங்க தெரியல. அவருக்கு போடவே வந்து தெரியலை. சும்மா எலக்ட்ரானிக் மியூசிக்கை போட்டு அடிச்சுட்டு வந்திருக்காரு. தமனை தவிர்க்கலாம். படத்தை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி, ஸ்க்ரீன் ப்ளேலாம் பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி தமனை சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னா, இந்த படத்தில் வந்து இன்றைக்கி படம் அந்தளவுக்கு சரியாக போகலாம். அதுக்கான காரணம் வந்து முக்கியமாக தமன் இருக்காருங்கிறதுல சந்தேகம் வந்து கிடையாது. இப்போ ஸ்க்ரீன் ப்ளே வந்து பற்றி வந்து பார்க்கலாம். ஸ்க்ரீன் ப்ளே வந்து பண்ணியிருக்காங்க. ஆனால் இன்னுமே நல்லா பண்ணியிருந்திருக்கலாம் அப்படி தான் வந்து தோணுச்சு. அது மட்டும் இல்லாமல் தெலுங்கு சினிமான்னு எடுத்துக்கிட்டாலே அங்கே நம்ம லாஜிக்கே பார்க்க முடியாது. லாஜிக்கை மீற நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான சில காரணங்கள்லாம் வந்து சொல்லியிருக்காங்க. ஏன் அவர் இப்படிலாம் பண்ணுறாரு, குண்டெல்லாம் பறக்க விட்றாரு, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. அப்படியே சொல்லியிருந்தாலும் இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா சோசியல் மீடியாஸில் பெரிய ட்ரோலாகவே வந்து இருக்குது. அதுக்கு காரணம் முக்கியமாக பாலையா அந்த கேரக்டர் பண்ணாமல் வேறு யாரும் பண்ணியிருந்தால் கூட வளர்ந்துருக்காரு. ஏன்னா பாலையாவோட சினிமாக்கு எல்லாமே அப்படி தான் வந்து இருக்கும். கையை நீட்டினா ட்ரெயின் பின்னாடி போகும். இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா லாஜிக்கே இல்லாத விஷயங்கள் தான் அவர் படத்தில் வந்து இருக்கும். ஸோ அதனால் இந்த படத்தை வந்து பார்த்திங்கன்னா பெரிய ட்ரால் மெட்டீரியல் வந்து ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி மோசமாக அந்த சினிமா இருக்கான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இல்லைன்னு தான் சொல்லுவேன். இந்த படத்தில் அவங்க எடுத்துக்கிட்ட கதையாக இருக்கட்டும், அவங்க சொன்ன விதமாக இருக்கட்டும், எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து இருக்குது. இங்கே இப்போதைக்கு என்ன படங்கள் வந்து தேவையோ அந்த மாதிரி ஒரு சினிமா தான் இது. ஆனால் இதை இன்னுமே நல்லா பண்ணியிருந்துருக்கணும். அதை வந்து பண்ணாமல் வந்து விட்டாங்க. ஸோ இந்த படத்துக்கு ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் போட்டு இன்னும் கொஞ்சம் லாஜிக்காக அந்த படத்தை வந்து பண்ணியிருந்தால் இது எல்லாத்துட்டையும் கொண்டு போய் சேர்த்துருக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு தரமான சினிமா வந்து இருக்கும். அப்படி இருந்துமே இந்த படத்தில் வரக்கூடிய சில இடங்களில் சனாதன இந்து தர்மத்தை பற்றி பேசியிருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான கருத்துக்கள். இப்போ வந்து உள்ளவங்களுக்கு தேவையான கருத்துக்கள். ஏன்னா சனாதன இந்து தர்மம்னா என்னன்னே தெரியாமல் சில கிறுக்கைங்களாம் வந்து பேசிட்டு வந்திருக்காங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த படத்தில் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பரான கருத்துக்களாக வந்து இருக்குது. பாலையோட ஃபேன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் ட்ரீட்டாக இருக்குங்கிற சந்தேகமாக வந்து இல்லை. அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ஜாய் பண்ணி வந்து பார்ப்பாங்க. தெலுங்கு சினிமா ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் நல்லாவே வந்து ஒர்க் ஆகும். மற்றபடி மற்ற அதர் ஸ்டேட்டாக இருக்கட்டும், ஹிந்தியில் கூட வந்து பார்த்திங்கன்னா படம் நல்லா வந்து போயிடும். ஆனால் நம்ம ஊர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லாஜிக் மீறலில் இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஏற்றுக்கிற மனப்பான்மை வந்து இருக்காது. ஸோ அதனால் இதெல்லாம் என்ன படம் அப்படிங்கிற மாதிரி தோணும். என்ன இருந்தாலுமே இன்னுமே இந்த படத்தை வந்து பெட்டராக எடுத்துக்கலாம். ஸ்க்ரீன் ப்ளே நல்லா பண்ணியிருந்தாங்கன்னா இது ஒரு தரமான படமாக வந்து வந்திருக்கணும். ஏன்னா இந்த படத்தில் நிறையா இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லேக் வந்து இருக்குது. ஸோ லேக் இருந்தாலே படம் காலி. ஸோ லேக் இல்லாமல் ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருந்திருக்கணும். அதை பண்ணாமல் வந்து விட்டாங்க. இன்னுமே ரன் டைமை கம்மி பண்ணியிருக்காங்க. ரன் டைம் ரொம்ப நேரம் ஓடுது. 2 மணி நேரம் 46 நிமிஷத்துக்கு மேலே வந்து ஓடுது. ஸோ அதெல்லாம் சரி பண்ணியிருக்கலாம். மியூசிக் டைரக்டர் வந்து மாற்றிருந்திருக்கலாம். எவ்வளோ மியூசிக் டைரக்டர், சாதாரண சின்ன மியூசிக் டைரக்டர் சாம்சியஸ்லாம் மகாவதார் நரசிம்மாவுக்கு எக்ஸலண்ட்டாக வந்து போட்டிருந்தாரு. ஸோ அந்த மாதிரியான மியூசிக் டைரக்டர் தேடி போய் வந்து போகணும். யாருனாலும் டிவைன் மியூசிக் கொடுக்க முடியுமோ அவங்ககிட்ட போகணும். தமன் தான் பெரிய மியூசிக் டைரக்டர்னு அவர்கிட்ட தான் போவேன். அனிருத் தான் பெரிய மியூசிக் டைரக்டர்னு அவர்கிட்ட தான் போகக்கூடாது. எவ்வளோ நல்ல மியூசிக் டைரக்டர், அண்டர் ரேட்டட் மியூசிக் டைரக்டர்லாம் வந்து இருக்காங்க. இப்போ நீங்கள் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா பைசன் வந்து பார்த்துருப்பீங்க. நிவாஸ் கே பிரசன்னா எக்ஸலண்ட்டான மியூசிக் வந்து போட்டிருந்தாரு. சந்தோஷ் நாராயணா அந்த படத்துக்கு அவ்வளோவா வந்து போட்டு வந்திருக்க மாட்டார். ஸோ அதெல்லாம் வந்து யோசிக்கணும். மியூசிக்கை தவிர்த்துட்டு இந்த படத்தை பார்க்குறப்போ ஸ்க்ரீன் ப்ளே வந்து இன்னுமே நல்லா பண்ணியிருந்திருக்கலாம். அதை தாண்டி டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட்டும் அவங்களோட ஒர்க்கை வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பண்ணியிருக்காங்க. கிராஃபிக்ஸ் ஒர்க்லாம் வந்து அல்டிமேட்டாக இருக்குது, எக்ஸலண்ட்டாக வந்திருக்கு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு குறையுமே வந்து இந்த படத்தை வந்து சொல்ல வந்து முடியாது. ஸ்டன் சீக்வன்ஸ் நல்லா இருக்குது. ஆனால் லாஜிக் மீறலாம் வந்து இருக்குது. ரொம்ப இன்னுமே நல்லா பண்ணியிருக்கலாம். வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம். கிளைமேக்ஸ்லாம் வந்து வேறு மாதிரி கொண்டு போயிருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரே ஆள் போய்ட்டு எல்லாத்தையும் இது பண்ணுறது வந்து பார்த்திங்கன்னா அது அவங்க சொல்லியிருக்க கருத்துக்களுக்கு இது ஏற்படுறதா இருந்தாலும் இதை இப்போ ஏற்றுக்கிற மனப்பான்மையில் இந்த ஜென்ரேஷனே வந்து கிடையாது. அப்படிங்கிறப்போ இதை இன்னும் வேறு மாதிரி எப்படி சொல்லலாமோ அப்படி சொன்னால் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த படங்கள் வந்து நல்லாயிருக்கும். இது எல்லார்ட்டையுமே வந்து போய் வந்து சேரும். அதை வந்து பண்ணால் தான் சக்ஸஸ் பண்ண வந்து முடியும். இந்த மாதிரி சினிமாக்கள்லாம் இன்றைக்கி கல்கி படம் வந்து பார்த்துருப்பீங்க. அதை எப்படி கொண்டு போனாங்க, ஒரு ஹாலிவுட்டில் எப்படி படங்கள் எடுக்கிறாங்களோ அதே மாதிரி ஒரு பேட்டர்னில் கொண்டு போய்ட்டு நீட்டாக வந்து சொல்கிறாங்க. அதில் மித்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லலாம். ஸோ சொல்ல வேண்டிய விதம்னு ஒன்று வந்து இருக்குது. அதுபடி இந்த மாதிரி நல்ல கருத்துக்களை சொன்னால் இன்னுமே வந்து நல்லா வந்து இருக்கும். இன்னும் நிறையா பேர்கிட்ட வந்து போய்ட்டு வந்து சேரும்.
பெர்ஃபார்மன்ஸ் ரீதியா வந்து பார்க்க போனா, அந்த படத்தில மோஸ்ட்லி பாலாஜி தான் வந்து இருக்காரு. 90% போர்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் தான் இருக்காரு. அவர் பெர்ஃபார்மன்ஸ் வந்து குறைய வந்து சொல்ல முடியாது. 2 விதமான கேரக்டர்ஸ் இந்த படத்துலேருந்து வருது. 2 விதமான கேரக்டர்ஸ் வந்து நல்லா வந்து பண்ணியிருக்காரு. இந்த படத்தில ஹைலைட்டான விஷயம் வந்து சொல்லணும்னா, இந்த படத்தில சிவன் வரக்கூடிய ஒரு போர்ஷன்ஸ் வந்து இருக்கு. அந்த இடங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, படத்தில ரொம்பவே ஒரு பெஸ்ட்டான இடம்னு வந்து சொல்லி ரொம்ப சூப்பரா வந்து பண்ணியிருந்தாங்க. அது இந்த படத்தில ஹைலைட்டா வந்து சொல்லலாம். மியூசிக்க மட்டும் என்னத்த சொல்றதுன்னே வந்து தெரியல. அப்புறம் இந்த படம் எடுத்த உடனே கதைக்குள்ள கொண்டு போயிட்டு இந்த படத்த பண்ணியிருந்தாங்கன்னா, இன்னுமே நல்லா வந்திருக்கும். ஆனா தேவையில்லாம ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு சாங் வைக்கணும், கமர்ஷியல் எலிமெண்ட் வேணும், தேவையில்லாம வீணடிச்சிருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப லேக்கா வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் கட் பண்ணி தூக்கி போட்டு நீட்டா என்ன சொல்ல வந்தாங்களோ அத சொல்லியிருந்தா, இனிமே இந்த படம் வந்து பெஸ்ட்டா வந்து இருந்திருக்கும். ஒட்டுமொத்தமா பார்க்குறப்ப இந்த படம் எப்படி இருக்கும் வந்து கேட்டிங்கன்னா, இது ஒரு டீசென்ட் டிவைன் ஆக்ஷன் ட்ராமான்னு நான் வந்து சொல்லுவேன். இந்த படம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு டீசென்ட்டான வாட்சா வந்துருச்சு. இந்த படத்துக்கான ரேட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா 5க்கு 3. எல்லா விதமான ஆடியன்ஸுக்குமே இந்த படம் வந்து பிடிக்குங்கிறதுல டவுட்டு தான். இப்படி இருந்தாலுமே ஒரு வாட்டி பார்க்குறதுக்கு ரொம்ப தகுதியான படம் இந்த அகண்டா 2 தாண்டவம். தொடர்ந்து சினிமா ரிவ்யூஸ் பார்க்குறதுக்கு, சினிமா சம்மந்தமான சுவாரஸ்யமான வீடியோஸ்லாம் வந்து பார்க்குறதுக்கு, மறந்துடாம நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.